தொண்ணூத்தெட்டு வயசு விட்டேன். இன்னும் 99 அப்படி சதிமயமா இருக்க வேண்டும். பார்த்தாயா, ஏதோ ஒரு தம்பதிகள் அதாவது ஆடு பசங்கள் யார் என்று பார்க்க வேண்டும். படித்தாலும் உறக்கமில்லை, பயங்கி உன்னை எண்ணி பயங்கி உன்னை எண்ணி படித்தாலும் உறக்கமில்லை. அழகாக ஆடி பாடிக்கின்றார்கள். அருமை அருமை. போட்டு ஆமா ஆமா ஆமா. தாயி அம்மா மாறி பயம் வேண்டாம். ஆமா வாருங்கள். உங்களுக்கோ திருமணம் ஆனதல்லவா? ஆனால் முறைப்படி சம்பிரதாயம் சாங்கியம் நடக்கவில்லை. உங்கள் இருவருக்கும் திருமணம் நான் செய்து இருவருக்கு திருமணம் செய்து வைக்க போகிறேன். அதனால் உன்னையாலுமே உங்களுக்கு திருமணம் செய்து வைத்து அனைத்தையும் நான் செய்து வைக்கின்றேன். அப்படியா? இப்போது நீங்கள் என் அரண்மனை சென்று ஆடைகள் உள்ளது. அம்மா நீங்க ஓடிவா ஓடிவா. உனக்கு திருமணம் அல்லவா? இப்போது இந்த மன மேடையில் நீ அமர வேண்டும். மன மேடையில் அமரி. சையும் பயம் இருந்தவர்கள் பத்துப்படி போட்டு பிடித்து விட்டோம். இப்பொழுது இந்த அமரச்சி பெண்ணை அவசர வேண்டும். அம்மா தாயே பொங்கும் பகுதியே ஓடிவா ஓடிவா. எங்க போயிருங்க? அதனால் அனைத்து வேலை முடிக்க அத்துமா அந்த மாதிரி சற்று முன்பாக சக்தி செய்து கொடுத்தாயே காலம் முழுக்க என்னோடு இருப்பாய் என்னை விட்டு பிரிந்து விட்டாயா ரப்பா. எப்படியெல்லாம் வாழலாம் என்று மலைக்கொண்டு கட்டினாயி, சிட்டுக்குருவி போல பறந்து வாழலாம் இந்த உலகில் என்று உரைத்தாயி, அடுத்த மறந்து என்னை தன்னதை விட்டு சென்று விட்டாயா ரம்பா. வாராயோ வானின் மேகமே ஒரு நாள் மறந்து
நேசித்தேன் அந்த பெண்ணை பறி கொடுத்து விட்டேனே. இனிமதற்கொண்டு இந்த உலகில் நான் வாழ்த்து என்ன பண்ணை காணப்போகிறேன்? ஆண்டாண்டு காலம் அழுத போறாலும் ஆண்டவங்க வர போறது இல்ல. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாவ போறத மறந்துட்டு உன் பொண்டாட்டி சேர்த்து கூட நான் நான் சாக போயிடுறேன். என்ன நினைச்சுக்கிறேன் நீ? எதற்காக எங்களை பலி கொடுத்தீங்களா? இதோ இருக்கின்றது இந்த அம்மனுக்கு. என்ன தவறு செய்தோம்? நான் என்ன பாவம் பண்ணோம்? எதற்காக எங்களுக்கு திருமணம் என்று சொல்லிவிட்டேன்? பார்த்தாயா, அதே அம்மனுக்கு 100 நரபலி தர வேண்டும். அந்த 100 நரபலி கொடுத்தால்தான் நான் பெற்ற வளம் அதிகமாகும். அதனால் 99 கொடுத்து விட்டேன். நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்பதற்காக 100 நரபலி 99 பலியாக மனைவி கொடுத்து விட்டாயா? பழி மட்டும் எதற்காக நான் வாழ வேண்டும்? என்னைய பலி கொடுத்து விடுங்கள், என்னைய பலி கொடுத்து விடுங்கள். உன்னை பலியிட மாட்டேன். ஆனால் உன்னை பலியிடுவதற்கு முன்பதாக உனக்கு இறுதி ஆசை ஏதாவது இருந்தால் பூர்த்தி செய்து கொள்ளும். குற்றவாளியாக இருந்தாலும் கடைசி ஆசை என்னவென்று கேட்பார்கள். இந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீர்களே, பிறந்த நாள் அந்த அம்மனியை வழிபட்டுக் கொண்டிருந்த நான் சிவகுமார் என்று பெயரை வைத்து அந்த அம்மனியை வழி வந்தேனே. அம்மா தாயி கருணை மரமே வந்தால் என்னை காப்பாற்றம்மா. எனக்கு இப்படி ஒரு சோதனை. அம்மா தாயி கற்பகமே உன்னை என்று சிவகுமாரின் குறையை தீர்த்து வையுங்கள் தாயே. மகனே, அம்மா யாரால் உனக்கு என்ன நேர்ந்தது? இந்த உலகில் குற்று வாழலாம் என்று ஆசைப்பட்டேன். ஒரு பெண்ணை நேசித்தேன், திருமணம் செய்து கொண்டேன். அச்சமயத்திலே வீரபத்ராசுரன் என்பவன் எனது மனைவியை பலி கொடுத்து விட்டான். அம்மா, இந்த பூவலியான பிறந்து என்ன பலனை காணப்போகிறேன்? தன்னை அழுது கொண்டு இருக்கின்றேன். அடுத்த குரலுக்கு ஓடி வந்தாயே தாயே, என்னை காப்பாற்றுங்களப்பா, என்னை காப்பாற்று. மகனே, தாய் இருக்க என்னுடைய கணவரால் படைக்கப்பட்டவனாக நீ. அப்படி இருந்தாலும் நீ என்னுடைய மகன். அம்மா தாயே, புரிந்து மகனா? ஆமாம், படைக்கப்பட்டவனா? அம்மா தாயே, என்னை காப்பாற்றுங்களம்மா. அப்படித்தானே மகனே? என்னுடைய ஆலயத்தின் பின்புறத்திலே சென்று இரு. அம்மா, அப்படியே மறைந்து கொள்கிறேன். பலி தீர்க்க வேண்டும். அம்மா அப்படியாக சொல்லு. உங்களுக்கு 100வது நரபல் தரும்போது எதற்காக வந்தாய்? எதற்காக தடுத்தாய்? எதற்காக தடுத்தேனா? அன்றொரு நாள் நான் உன்னிடம் என்ன கூறினேன்? என்ன கூறினாய்?
100 நரபலி தர வேண்டும். 99 100வது பலி 32 அம்சங்களை கொண்டு சதியும் பதியுமாக இருக்க வேண்டும் என்று கூறினேன். ஆமாம். உன்னுடைய ரத்த சம்பந்தப்பட்ட எந்த உறவாயினும் நீ பலியிட்டால் அதே எனது கையால் உனக்கு மரணம் என்று அறிவித்தேன் அல்லவா? ஆமாம் தாயே, இதில் என்ன சந்தேகம்? என் ரத்த சம்பந்தத்தில் நான் எவரை பலியிட்டேன்? நீ பலியிட்டாயே 99வது பலி. ஆமாம். அவள் உன்னுடைய மகள் ஆவாள். என்னது 99வது பலியிட்ட என் மகளா? ஆமா. என் மகளைத்தான் அரவன் காட்டிலே என் காவலில் கொண்டு விட்டேனே. டேய் கவலோ, ஐயா ஐயா ஐயா, டேய் என்ன ஐயா? என்னடா குழந்தை என்ன பண்ண? குழந்தையா? நான் ஆத்துல போட்டுனேன். டேய் குழந்தையே கொடுத்தேன். ஆமா, அந்த குழந்தைக்குள்ள கொடுத்தேன். ஆத்துல போட்டேன். அது வெள்ளத்திலேயே அடிச்சு போச்சுன்னா எங்கன்னா போய் மீன் கீனு எங்கன்னா துண்ணு செத்துருன்னு சொல்லிட்டு நான் தூக்கி ஆத்துல கடாச்சி வந்துட்டேன். அது வந்து கொல்லவில்லையா? அந்த குழந்தைய நான் கொல்லல சாமி, என்ன மன்னிச்சிடுங்க. சரி, ஒரு புறமாயிடுறா. மூடனே, ஒரு பெண்ணை கொல்வதும் பசுவை கொல்வதும் பாவம், சிசுவை கொல்வதும் பாவம். அப்படி இருந்தாலும் அந்த பெண் பிள்ளையை ஆற்றில் தூக்கி போட்டான் அல்லவா? என்னுடைய சக்தியினால் மீன் வலையில் சிக்க வைத்தேன். சிக்க வைத்து அவளை பூலோக ரம்பை என பெயர் பெற்றவும் செய்தேன். பூலோகத்தில் பிறந்து எல்லாம் உன் மகிமை தானா? நிறுத்தடி உன் நீதி வாக்கியத்தை. வரம் பெற்று விட்டேன். இதன் பிறகு என்ன வெல்லவோ கொல்லவோ யாராலே முடியுமா? அடி பொட்டத்திற்கு வெல்ல பொட்டாலும் வேண்டுமா? கழிக்க வேண்டிய ஒரு பட்ட சிரிக்கு என்னை கொல்வதா? என்னை கொல்லுவாயா? கொல்ல முடியாது என்கிறாயா? பார்க்கலாம். இந்த திரு சோழாயத்தை வைத்துக் கொண்டு என்னை கொல்வாயா? பார்த்தாயா? இது திருசாமட்டது இப்போது என் கருத்தில் உடனே எப்படி உன்னை கொல்ல முடியும்? மூடனே, அன்றொரு நாள் யாதொரு வரம் வாங்கினாய். என்ன வரம் வாங்கினேன்? என்னுடைய வலது கால் சிலம்பிலே 7வது முத்தில் உன் உயிராகப்பட்டது பதிய வேண்டும் என்று ஒரு வரம் வாங்கினாய் அல்லவா? ஆமாம். அந்த வரத்தை மறந்து விட்டாயா? என் உயிர் உங்கள் கால்கள் உள்ளது. உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? அதோ பார் அந்த வட்டப்பாறை. அந்த வட்ட பாறையிலே என்னுடைய வலது கால் சிலம்பில் இருக்கும் 7வது முட்டை ஓங்கி அருகிறேன். மகனே, குமாரிக்காக அந்த வீரபத்திர சூளை கொண்டு குவித்திருக்கே அப்பா. இத தன்னை தருவி மகனே, இல்லாமல் எப்படி வாழ்வது? மனைவி இறந்து விட்டாள் என்று துயரத்தில் இருக்கிறாய். கவலைப்படாதே. அவள் மானிட பெண் அல்ல. தேவ உலகத்தில் தேவேந்திரருக்கு நாட்டியம் ஆடக்கூடிய நாட்டிய மதுரில் ஒருத்தி. அவள் தான் அரம்பை. தேவலோகத்தை சேர்த்தவளா? ஆமா. அரம்பையா? ஆமாம். அவள் மீண்டும் தேவலோகம் சென்று விட்டாள். இப்பொழுது என்னுடைய அண்ணன் மகள் அதிரூபாவதி இருக்கின்றாள். இப்பொழுதே வளர்க்கின்றேன். அதிரூபாவதி, இப்பொழுதே என்னுடைய அண்ணன் மகளாக இருக்கும் அதிரூபாவதிக்கும் உனக்கும் திருமணம் செய்கின்றேன். அப்படிதானே? எப்போது குறைந்து அழைக்கின்றன அப்போது அவரோடு வந்தால் போதும். அப்படியாகட்டும்.
ஒரு நிமிஷத்துல வந்துருப்பியா? சரிம்மா. சென்று வாங்கம்மா. அத்தான், இதே பத்தையா? என்ன சிரிப்பு? உன் சிரிப்பு. ஸ்ரீகாந்த் அதே பத்தையா? மாட்டாயா? அந்த இடி இருப்பது அந்த மழை கோசம் என் இதய துடிப்பது உனக்காற்றும் உனக்கட ஓரத்திலே உனக்காக உன்னோடு நான் அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, இதோ எங்களுடைய ஈசா நாடக மன்றத்தின் சார்பாக அரம்பையின் சாபம் அல்லது வீரபத்ராசுரன் வதம் இந்த காட்சியோடு நிறைவேறுகிறது. இதுவரையிலும் கண் விழித்து கண்டுகளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அன்னையின் வரம் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.